ஃபாதர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய வார்த்தையினால எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை சுகமாக்குங்க. உம்முடைய வார்த்தையினால எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்க பவர் வழங்கட்டும், உங்க மகிமை வழங்கட்டும். இன் ஜீசஸ் நேம். ஓகே, தேவனை பற்றின அறிவு. ஓகேவா? ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன், அதுல முக்கியமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன், அவன் ஜெயமா வாழ போறானா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அவன் தேவனை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்குது. ஓகேங்களா? ஆஹ் சிலர் தேவனை தண்டிக்கிற தேவனா மட்டும் பார்ப்பாங்க. சிலர் தேவனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற தேவனா மட்டும் பார்ப்பாங்க. ஆனா வேதாகமம் தேவனுக்கு பல நாமங்களை கொடுத்திருக்குது. வேதாகமத்துல கேரக்டர்ஸா இருக்கட்டும், வேதாகமத்துல பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா தலை நிமிரச் செய்யக்கூடியவர், தீமைக்கு விலக்கி காக்கக்கூடியவர், இப்படி நம்மளே பேர் கூட வைக்கலாம். நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் நடத்துற விதங்களை வச்சோம் நாமளே தேவனுக்கு பல பேர் வைக்கலாம். ஆனா நீங்க தேவனை எப்படி அறிகிறீங்களோ அது அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். நீங்க 2 பேதுரு அதோடைய 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நீங்க போய் வாசிச்சு பாருங்க. அவருடைய அறிவுனால, ஓகேவா, தான் உங்களுக்கு கிருபை பெருகுது. அவருடைய அறிவினாலதான் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு போட்டிருக்குது. ஆமா. சோ இன்னைக்கு நாம தேவனை எப்படிப்பட்ட தேவனா நம்ம பார்க்க போறோம்னா, நிறைவாக்குகிற தேவனை நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றேன், இந்த பிரசங்கத்தை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். சொல்ற வசனங்களை, சொல்ற காரியங்களை நீங்க நோட் பண்ணணும்னு விரும்புறவங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். தேவன் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய சித்தம். வேதாகமத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற கேரக்டரை நம்ம பாக்குறோம். அந்த வசனம் 2 பேதுரு 1:2 நீங்க பாத்துக்கோங்க. 2வது வசனமும் 3வது வசனமும். ஓகேவா? சரி, நம்ம வேதாகமத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த கேரக்டர்ஸை நம்ம பாக்குறோம். பைபிள்ல அங்கங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்னைக்கு பாட்னர் சிஸ்டர் கூட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் பாடினாங்க. இந்த தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கிறதா வாக்கு பண்ணி இருக்கிறாரு. இத கலாத்தியர் 3வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினதுனால அவருடைய கிருபை நிமித்தம், ஓகேவா, உங்க மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படியே வந்துட்டு. இப்ப தேவன் ஆபிரகாம எந்த அளவுக்கு நிரப்பி இருந்தாகிறோ அந்த அளவுக்கு தேவன் உங்களையும் நிரப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. வல்லமை உள்ளவர்ங்கிறதையும் தாண்டி அவர் அதை விரும்பவும் செய்கிறார். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் என்னை நிரப்பக்கூடியவருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க அவரை அட்ரஸ் பண்ணணும். இங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்மியூட் பண்ண வேண்டாம். உங்க காது கேட்கிற அளவுக்கு சொல்லுங்க. தேவன் என் வாழ்க்கையை நிரப்பக்கூடியவர். அன்மியூட் பண்ண வேண்டாம். உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. தேவன் என் வாழ்க்கையை நிரப்பக்கூடியவர். என்ன நிரப்புவாரு? அபிஷேகத்தை நிரப்புவாரு, பொருளாதாரத்தை நிரப்புவாரு, அவருடைய மகிமையை நிரப்புவாரு, தெய்வீக சுகத்தினால நிரப்புவாரு. நீங்க எதுலையுமே குறை உள்ளவர்களா இருக்கிறத தேவன் விரும்புகிறதே இல்லை. அதான் அவருடைய வசனம் சொல்லுது. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஓகேவா? உங்களுடைய கிரியைகளின் படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார்ல. அப்போ நீங்க ஃபைட் பண்ற எல்லா பேட்டில்ஸ்லயும் தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. சோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஜூம்ல இருக்கிறனால எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் போட்டுக்கலாம், ஸ்மைலிஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா? நம்ம குறுக்க பேசுறது என்ன ஆகும்? ரெக்கார்ட் ஆகும். சோ நீங்க ஸ்மைலிஸ் போடலாம், போட்டுக்கலாம். ஓகே. சோ நீங்க என்கரேஜ் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஸ்மைலிஸ் எல்லாம் போடணும், போட்டுக்கலாம். ஓகே. கர்த்தர் உங்களை நிறைவாக்குகிறார். அவர் உங்களை கனத்தினால கூட நிறைவாக்குறார். ஆமா. அவரு உங்களுக்கு கனத்தை தர சமயம் அவருடைய கனத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து தருவார். அவர் உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குற சமயம் அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து தருவார். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம்னு போடல. நீங்க என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஆள் சப்போர்ட் யாரு, உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு எத்தனை பேர் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, உங்களுக்கு நீங்க பேங்க்ல உங்களுக்கு கடன் வாங்க எலிஜிபிள் இருக்குதா, இதுல இருந்து தேவன் உங்களை நிரப்புறதா சொல்லலை.
இந்த உலகத்தினுடைய சப்போர்ட் இல்ல, இந்த உலக மனுஷங்களுடைய சப்போர்ட் இல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அப்படி நிறைவாக்கும் பொழுது நீங்க குறைவுகளை இருக்கக்கூடியவங்களா அல்லாமல் நீங்க நிரம்பி வழியக்கூடியவர்களா இருப்பீங்க. சங்கீதம் 23:5 எல்லாருக்கும் ஃபேமிலியரான வார்த்தை. என் பாத்திரம் என்ன செய்யுது? நிரம்பி வழிகிறது. ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் காட். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறத தேவன் விரும்புகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா வழிஞ்சு கொட்டிட்டு போகணும் இல்ல, நீங்க மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். ஹalleluya, கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஏழைகளுக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். சபைகளுக்கு கொடுத்து நீங்க தேவனை மகிமைப்படுத்தலாம். நீங்க நல்ல உடை அணிந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும்னு வசனம் சொல்லுது. நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறான், வசனம் போட்டிருக்குது. ஓகேவா? அப்படி செஞ்சு நீங்க தேவனுக்கு மகிமைப்படுத்தலாம். ஏன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும்னா, நாளைக்கு உங்க பிள்ளைங்க கடன் வாங்கி திரியக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை நம்பி செல்வத்தை சேர்க்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ராஜ்யத்துக்கு விதைக்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்தும் வைங்க. இந்த விஷயங்களை நீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்க பிள்ளைங்க உங்களை விட நல்லா வந்துருவாங்க. ஆமா, ஆமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு போட்டிருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கிறத நீங்க நம்பணும். கர்த்தர் தான் உங்களுக்கு சோர்ஸ்ங்கிறத நீங்க நம்பணும். அதுதான் அவருடைய ராஜ்யத்தை தேடுறது. நம்ம போய் ராஜ்யம்ங்கிறது பஸ் பிடிச்சு போனோம், அங்க போய் இருக்கோம், இங்க போய் இருக்கோம், அப்படி போய் தேடுறதா இல்ல. ஊழியம் செய்யறது ராஜ்யத்தை தேடுறதா கிடையாது. அது ராஜ்யத்தை கட்டுகிறது. ஓகேவா? ராஜ்யத்துக்கு அம்பாசிடரா இருந்து வேலை செய்யறது. அம்பாசடரா இருந்து வேலை செய்யறதுன்னு சொல்றேன். அம்பாசடரா இருக்கிறதுன்னு சொல்ல. நீங்க எல்லாருமே ராஜ்யத்துக்கான அம்பாசடரா தான் இருக்கிறீங்க. ஊழியம் செய்யறவங்க மட்டும் இல்ல. நீங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ, நீங்க வேலை பார்க்காம இருக்கிறீங்களோ, அ இந்த சில பெண்கள் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. நீங்க தேவனுடைய அம்பாசடரா தான் இருக்கிறீங்க. தேவனுடைய பவர உங்க வீட்ல காட்டுகிறதற்காக இருக்கிறீங்க. உங்க வீட்ல இருக்கிற பிசாச நீங்க இயேசுவின் நாமத்தினால துரத்தலாம். வீட்ல இருக்கிற வியாதியஸ்தர்கள் மேல நீங்க கைகள வச்சா அவங்க சுகம் ஆவாங்க. அவங்களுக்கு நீங்க காஸ்பல சொல்லணும். நீங்க தான் அம்பாசடர். ஓகேவா? இவ்ளோ பொறுப்பு அவருடைய ராஜ்யத்துல தேவன் உங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்காகவே அவர் நிரப்புவார். ஞானத்தினால நிரப்புவார். வசனம் சொல்லுது. உங்கள்ல யாராவது ஞானம் இல்லாம இருக்கிறீங்கன்னா, ஒருத்தரையும் கடிஞ்சு கொள்ளாம குடுக்கிற இடத்துல கேளுங்கன்னு. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அள்ளித்தர சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்க எதுலயுமே குறைவுள்ளவராய் இருக்கிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. ஆமென். சாலமோன் அளவுக்கு கூட தேவனால உங்களுக்கு ஞானத்தை தர முடியும். என்னாமதுனால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லிட்டார்ல. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பைபிள் எடுத்து சாலமோன பத்தி நம்ம வாசிக்கும்போது, சாலமோனுக்கு இந்த அளவுக்கு தேவன் ஐஸ்வர்யத்த குடுத்தாரு. ஓகே ரைட். ஞானத்த குடுத்தாருன்னு சொல்லிட்டு பேஜ தாண்டிட்டு போயிடுறோம். சாலமோனுக்கு செய்தார்னா, பட்சபாதம் பார்க்காத தேவன் உங்களுக்கும் செய்வார். சாலமோனுக்கு தேவன் இப்படி ஒரு பயங்கரமான ஞானத்தை குடுத்தார்னா, தேவன் பட்சபாதம் பார்க்காமல் உங்களுக்கும் செய்வார். ஏன்னா அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். ஹalleluya. நம்ம ரொம்ப நல்ல தேவனை வணங்குறோம். நம்ம ரொம்ப நல்ல தேவனை வணங்குறோம். நமக்காக நிக்கிற தேவனை வணங்குறோம். நம்ம சார்பாய் கிரியை செய்கிற தேவனை வணங்குறோம். வசனத்துல ஒரு வேர்டு உண்டு. காட் இஸ் ஃபார் அஸ் அப்படின்னு. நம்மளுக்கு தமிழ் அழகா இருக்கும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்லேஷன் ஓகேவா? அஜய்ஸ் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. நீங்க எது வேணாலும் ஃபேஸ் பண்ணுங்க. பொருளாதார சிக்கலா, தீய மனுஷங்களுடைய சிக்கலா, இல்லன்னா வியாதியா, இல்லன்னா பிசாசு போராட்டமா, மாந்திரீகமா, வாட் எவர், கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். அவர் இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடிய வல்ல தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஷாலோம், பிரதர் ஷாலோம். காட் ஒரு வேர்டு கொடுக்கிறாரு. உயர்வான ஸ்தலங்களில் கர்த்தர் உன்னை ஏறி இருக்க செய்ய போகிறார். Spend your time with the word of God. தேவனுடைய வார்த்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணு.
வேண்டாத விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா காட் இஸ் காலிங் யூ. ஓகேவா? உயர்வான இடத்துக்கு நீ வான்னு சொல்லி தேவன் உன்ன கூப்பிடுறாரு. ஆமா. அந்த வேர்ட உன்னை ஷேப்பன் பண்ண விட்டு குடுத்துரு. ஆ தேவனுடைய மகிமையை சுகமாக்கக்கூடிய ஒரு நபரா நீ எழும்புவ. காடுடைய ப்ராஃபெட்டிக் வேர்ட்ஸ், ப்ராஃபெட்டிக் அட்டரன்ஸ் உனக்குள்ள இருக்கும். எஸ், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள செய்யப் போறாரு. கெட் ரெடி. ஓகே. தேவன் வந்து அ ஆ சிலர் சொல்ற மாரி, அவரு வானத்துல எங்கேயோ இருக்கிறாரு. ஒரு உயரத்துல அப்படி அங்கேயோ எங்கேயோ இருக்கிறாரு. அ நம்ம இங்க தூரத்துல இருக்கிறோம். அப்படி இல்ல. தேவன் நம்ம பட்சத்துல நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. அவர் யெகோவா ஈரே. நீங்க விரும்புகிறதற்கும், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அவர் கொடுக்கிற தேவன். அவர் அதிகமாய் வாரி வழங்குகிற தேவன். ஹalleluya. நீங்க வேதாகமத்துல எந்த கேரக்டரையும் எடுத்து பாருங்க. அவர் மகிமைப்படுத்தி இருப்பார். அவர் மகிமைப்படுத்தி இருப்பார். ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமையை அனுபவிக்க கூடாதபடி இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? தடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள், அததான் நம்ம பாவம்னு பேர் வச்சிருக்கிறோம். அசுத்தங்கள்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆனா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருடைய சரீரத்துல உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய மீறுதல்களை சுமந்து தீர்த்து, அவருடைய இரத்தத்தினால உங்கள கழுவி, சுத்திகரிச்சு நீதிமானாக்கிட்டாரு. இப்போ நீதிமானா இருக்கிற நீங்க, பனைய போல செழித்து, லீபனோன்ல கேதுருவ போல வளருவீங்க. ஹalleluya. நீங்க செழிப்பீங்க, வளருவீங்க. ஹalleluya. அ இயேசுவானவர் அவருடைய இரத்தத்த உங்களுக்கு சிந்தினதுனால, கிறிஸ்து உங்களுக்கு அவருடைய ஜீவன தந்து, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி உங்களுக்குள்ள செய்ததால, நீங்க நிச்சயமா வளருவீங்க, செழிப்பீங்க. ஹalleluya. உங்களுடைய வெளிச்சம் குறையவே செய்யாது. உங்க பாத்திரம் காலி ஆகாது. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். இதான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமா. விசுவாசிங்கன்னா ஆமென்னு டைப் பண்ணி போடுங்க. ஆமா, நம்மளுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமென்னு டைப் பண்ணி போடுங்க. பிரைசஸ் பீ டூ காட். ஹalleluya. நான் 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 ஸ்பிரிட்ல ஃபீல் பண்றேன். அவருடைய பிரசன்ஸ் உங்க வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனாலயே நீங்க செழிப்பீங்க. அவருடைய பிரசன்ஸ்னாலயே நீங்க செழிக்க போறீங்க. ஹalleluya. ஹalleluya. அ சிலர் சொல்லுவாங்க, அவருடைய பிரசன்னம் போதும். வேற எதுவுமே தேவையில்ல. அப்படி சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பிரசன்னத்தையே குடுக்குறாருன்னா, அந்த பிரசன்னத்தோட கூட எல்லாவற்றையும் அவர் குடுப்பாரு. ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம் சொல்லுது. அவர் அவரு தம்முடைய குமாரனையே குடுத்தாரு. குமாரனுடைய கூட எல்லாவற்றையும் அவர் அருளுகிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. நீங்க தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அவர் உங்களுடைய கிரியைகளுக்கு ஏத்தாப்புல அவருடைய அன்பு மாறப் போறதே கிடையாது. ஆ, உங்களுடைய கிரியைகளுக்கு ஏத்தாப்புல அவருடைய அன்பு மாறப் போறதே கிடையாது. அவருடைய அன்பு எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அது குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. ஏன் கூடாதுன்னா, அதுக்கு மேல யாராலயும் அன்பு செலுத்த முடியாது. அதுக்கு தேவனுடைய அன்பிற்கு மேலான அன்புன்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கிடையவே கிடையாது. அதனால அவரால உங்கள அதிகமா அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா, அவருடைய அன்பு உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு உச்சம். தம்முடைய குமாரனையே உங்கள மீட்கும்படி அனுப்பின பலியிட்ட அன்பு அது. ஆமா. ஏதோ ஆட்டு ரத்தத்தினால உங்கள விடுதலையாக்கல. தம்முடைய குமாரனுடைய பரிசுத்த ரத்தத்தினால உங்கள விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த அன்பு உங்க இருதயத்துல ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். அந்த அன்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்கள ஆசீர்வதிக்கணும். தேவன் உங்க வாழ்க்கைய நிரப்பணும். தேவன் உங்களுடைய அந்த பேதுருவ நிரப்புனார்ல. பேதுருவுடைய படகு கிழியத்தக்க நிரப்புனார்ல. ம். அப்படி உங்கள நிரப்புவாரு. அப்படி நிரப்பணும்னா, அதுக்கு ஒரே காரணம், தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மட்டும் தான். தேவன் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் மட்டும் தான். அந்த கிருபை தான், அந்த அன்ப தான் நம்ம கிருபைன்னு சொல்றோம். அந்த கிருபை தான் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்காக பலியாக்கிச்சு. அந்த கிருபை தான் இயேசுனுடைய ரத்தத்த சிந்த வச்சது. அந்த கிருபையினாலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தான் உங்கள நீதிமானாக்கிச்சு. இப்ப நீங்க நீதிமானா இருக்கிறதுனால, வேதாகமத்துல இருக்கிற எல்லா வசனமும் உங்களுடையதா இருக்குது. முக்கியமா இந்த வசனத்த நீங்க இப்ப நம்பலாம். க நீதிமான் பனையைப் போல செழித்து, லீபனோன்ல கேதுரைப் போல வளருவான். இப்போ நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. நீங்க பனையைப் போல செழித்து, லீபனோன்ல கேதுரைப் போல நிச்சயமாகவே வளருவீங்க. ஹalleluya. அதுக்கு விரோதமா இருக்கிற பாண்டேஜஸ் ஜீசஸ் நேம்ல உடைவதாக. அதுக்கு விரோதமா இருக்கிற பழக்கவழக்கங்கள், அது கஞ்சத்தனமா இருக்கலாம். அ
இல்ல நான் ராஜ்யத்துக்காக விதைக்காம இருக்கிற குணமா இருக்கலாம். அஹ் இப்படி எதுவா இருந்தாலும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அதை உடைப்பாராக. சோம்பேறித்தனமா இருக்கலாம், கர்த்தர் அதை உடைப்பாராக. ஆமென், ஆமென். ஒரு சிலருடைய சோம்பேறித்தனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சிலருடைய சோம்பேறித்தனம், தூக்கத்துக்கு மேல பிரியமா இருக்கிற விஷயத்த கர்த்தர் மாற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார் பாருங்க. அஹ் ஆமா. ரோமர் சாரி சங்கீதம் 5வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி இருக்குது. எப்படின்னா, கர்த்தர் வந்து நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்திருக்கிறார். ஓகேவா? அந்த காருண்யம்ங்கிற இடத்துல தயவு அப்படிங்கிற வேர்டு தான் இங்கிலீஷ்ல வருது, ஃபேவர். ஓகேவா? நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஹalleluya. உங்களுடைய கடின உழைப்போ, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்ல, அவங்க உங்களுக்கு தரலாம். அவங்க உங்களுக்கு தரது நல்லது, வச்சுக்கோங்க. ஆனா அது உங்களுடைய லிமிட் கிடையாது. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆபிரகாம தேவன் எப்படிப்பட்ட பெருக்கத்துக்குள்ள நடத்தினார்ன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்குள்ள ஒரு 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 கம்பீரமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. தான் ஒரு ஐஸ்வர்ய கர்த்தர் என்ன ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறாருங்கிற ஒரு திமிரம் இருந்தது. யார்கிட்ட இருந்தும் அவர் சும்மா வாங்க மாட்டாரு. அஹ் காசு கொடுத்தா வாங்குவாரு. ஆமா. ஒரு இடத்துல அவருக்கு ஒரு நிலம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஓகேவா? அவரு அங்க காச குடுத்து வாங்குவாரு. அவருக்கு சும்மாவே குடுக்கக்கு ரெடியா இருப்பாங்க. அவர் காசு குடுத்து வாங்குவாரு. உங்களுக்கு வந்து சும்மாவும் தருவாங்க. அப்படியும் இருக்குது. ஓகேவா? நீ கட்டாத, வீட்ல குடியிருப்பன்லாம் போட்டிருக்குது. அப்படின்னா உடனே வாடகை வீடா? இல்ல. ஏன் வாக்குத்தத்தத்தின்படி கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு சும்மா கூட எழுதி வைப்பாங்க. அ அப்படிப்பட்ட தயவு தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. ம். தேவனால எதையும் செய்ய முடியும் பாருங்க. காடோட இன்டென்ஷன் எல்லாமே உங்கள ஆசீர்வதிக்கிறதும், உங்கள நிரப்புறதும் தான். ஆமா. உங்கள அவருடைய ஆவினாலே நிரப்புவார். அவர் உங்கள ஞானத்தினாலே நிரப்புவார். சொல்லுங்களேன், விசுவாச அறிக்கை பண்ணுங்க என் கூட. உங்க காதுக்கு கேட்கட்டும். அன்மியூட் பண்ண வேண்டாம். கர்த்தர் என்னை அவருடைய ஞானத்தினால் நிரப்புவார். சொல்லுங்க, அவருடைய ஞானத்தினால் கர்த்தர் என்னை நிரப்புவார். உலக ஞானம் இல்ல, கர்த்தருடைய ஞானம். ஞானத்துக்கும் அறிவுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. நீங்க அறிவு உள்ளவங்களா இருக்கலாம். ஆனா இப்போ ஞானத்துக்காக அறிக்கை செய்யுங்க. எஸ், நான் தேவனிடத்தில் வந்து ஞானத்தை பெற்றுக் கொள்கிறேன். நீங்க ஞானத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா, உங்க பின்னாடியே ஐஸ்வர்யம் வரும். ஹalleluya. அ உங்க பின்னாடியே செல்வம் வரும். ஆமென். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இருக்கிற பணத்த உங்களுக்கு ஞானமா உங்களுக்கு செலவு பண்ண தெரியும். சிலர் வந்து கஞ்சத்தனத்த ஞானம்னு சொல்லுவாங்க. தப்பு. கஞ்சத்தனம் வந்து அறிவின்மை, அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்னா, நாளைக்குள்ள காரியத்துக்காக இன்னைக்கு நீங்க வந்து கஞ்சத்தனம் பிடிப்பீங்க. அது அவிசுவாசம். தேவன் அதை விரும்ப மாட்டார். பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு அ அத வெளிய விடாம இருக்கிறது வந்து தேவன் விரும்புறது இல்ல. பணம் நெறைய உங்ககிட்ட வரட்டும். அ அத நீங்க வந்து அத மாத்திக்கிட்டே இருக்கணும். க கரன்சிங்கிற வேர்ட் கரண்ட்ல இருந்து வந்துச்சு. ஆமா. நீங்க பொருளாதாரத்துக்கு தேவன நம்பணும் பாருங்க. நீங்க அப்படி நம்பும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? ஏழைக்கு இறங்குவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? அ அ ராஜ்யத்துக்குன்னு விதைப்பீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸ வாங்குவீங்க. இதையும் சொல்லுவோம். நீங்க ஆசைப்பட்டத வாங்கி சாப்பிடுவீங்க. கர்த்தர் கஞ்சத்தனத்தை உங்களை விட்டு அகற்றி போடுவாராக. கஞ்சத்தனமா இருக்கிறது தேவனுக்கிட்ட இருந்து வந்த ஞானம் அல்ல. அது பிசாசினுடைய வஞ்சனை. அந்த சங்கிலியை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உடைப்பாராக. கஞ்சத்தனமா இருக்காதீங்க. கொடுக்கக்கூடியவர்களா இருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி நிரம்பி வழியத்தக்க கொடுக்கப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி இருக்கிறவங்க பணத்தை ஈர்த்துக் கொள்வாங்க. ஹalleluya. அ ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டதுன்னு ரோமர்ல பவுல் சொல்றாரு. அ பொருளாதாரத்துக்கு நீங்க தேவன நம்பி பழகணும். ஐஸ்வர்யத்துக்கு நீங்க தேவன நம்பி பழகணும். அபிஷேகம் பெருக்கத்திற்கு நீங்க தேவன நம்பி பழகணும். அந்த விசுவாசம் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்த உங்கள அனுபவிக்க செய்யும். என்ன விசுவாசம்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அந்த விசுவாசம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த விசுவாசம் உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும். ஹalleluya. சங்கீதம் 23:5 அதான் சொல்லுது. ஏன்னா தாவீது அத அனுபவிக்கிறாரு. அவருடைய வீட்ல அவர சபிக்கப்பட்டவரா தான் பார்த்தாங்க. அவருடைய வீட்ல அவர் லீஸ்ட். ஓகேவா? நம்மளுக்கு பைபிள்ல உள்ள ரெக்கார்ட்ஸ தவிரையும் அவர பத்தி நெறைய சரித்திரம் உண்டு.
அவருடைய குடும்பத்துல அவரை லீஸ்டா தான் பார்த்தாங்க, அவரை சாபமா தான் பார்த்தாங்க. ஓகேவா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ம். கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. அப்புறம் ராஜாவாக்குனாரு. அவர் ராஜாவாயாச்சுனாலே அபிஷேகத்தின் நிறைவு அது மட்டும் இல்ல, பொருளாதார செல்வத்தின் நிறைவும் அவருக்கு வந்துச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு பொசிஷன்ல இருத்தணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே நிரப்பி ஆகணும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பொருளாதாரம் தேவையில்லைங்க. நோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா, உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. 4 பேருக்கு நீங்க உதவி செய்யணுமா, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யணும்னா நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும். பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மத்தவங்களுக்கு குடுக்கறத தாண்டி அதுவும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும். நல்ல ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணணும். அ உங்க குடும்பத்த நல்லா கவனிக்க வேண்டியதா இருக்குது. இது எல்லாத்துக்குமே பணம் அவசியம். ஹalleluya. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கக்கூடியவரா இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கக்கூடியவரா இருக்கிறார். எஸ். வளர்மதி சிஸ்டர், அ காட் வந்து ஒரு வார்த்தைய சொல்றாரு. உங்களுடைய பிசினஸ் விஷயமா இன்னும் டிவைன் கனெக்ஷன்ஸ கர்த்தர் தரப்போறாரு. உங்களுடைய பிசினஸ்ல பிரான்ச்சஸ் வரப்போகுது. இன்னும் ஃப்ளோ அதிகமாக போகுது. காட் உங்களுடைய பிசினஸ பிளஸ் பண்றாரு. நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. பெருசா திங்க் பண்ணுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு சிஸ்டர். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, நீங்க செழிப்பீங்க. பிளஸ் யூ சிஸ்டர். அது மட்டும் இல்ல, உங்க ஊழியத்தின் பகுதிகள்ல உங்க மூலமா கிறிஸ்துவின் ஜீவ நதி பாயும். அதனால வியாதியஸ்தர்கள் சுகமாவாங்க. படுக்கையின் பெட்ல இருக்கவங்க கூட உங்க மூலமா எழும்புவாங்க. பிளஸ் யூ சிஸ்டர். பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஓகே சிஸ்டர். பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தராருன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருதுன்னு போட்டிருக்குது. ஐஸ்வர்யத்தை நீங்க அனுபவிக்கணும், கனத்தையும் நீங்க அனுபவிக்கணும். ஹalleluya. சொல்லுங்களேன். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே எனக்கு வருகிறது. சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே எனக்கு வருகிறது. விசுவாசத்துல சொல்லுங்க. உங்க உங்க காது கேட்கிற அளவுக்கு சொல்லுங்க. ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன். இது தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க. எல்லாரும் இதை கேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உங்களுக்கு வருது. ஏஞ்சல்ஸ் அதை கொண்டு வராங்க உங்க வீட்டுக்கு. ஆமென். ஏஞ்சல்ஸ் ஆஃப் அபண்டன்ஸ், நிறைவை, ஆமென், தேவதூதர்கள் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. பிடிச்சு எடுத்துருங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஓபேதோடைய வீட்டுல உடன்படிக்கையின் பெட்டி இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. ஓபேதனுடைய வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனாலேயே ஓபேதோடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சான். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட தேவன் இருக்கிறாரு, உங்க கூட தேவனுடைய பிரச்சனை இருக்குது. அப்படின்னா நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பிசினஸ் பண்றீங்களா, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வேலை செய்றீங்களா, உங்கள் நிமித்தம் உங்க வேலை செய்கிற கம்பெனியும் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பை வச்சு வேலை வாங்கின போர்த்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஹalleluya. யோசேப்புக்கு மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்? யோசேப்பு வந்து ஆபிரகாமோட கொள்ளு பேரன். இன்னைக்கு நீங்களும் ஆபிரகாமோட கொள்ளு பேரனும் இல்ல, ஆபிரகாமுடைய டைரக்ட் டிசெண்டண்டா கிறிஸ்து மூலமா உங்களுக்கு வந்துச்சு. அது எப்படின்னா, ஆபிரகாமுடைய அதே ஆசீர்வாதங்கள், அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம், ஆமென், தேவனோட உறவாடுகிற அந்த ஆசீர்வாதம். ஆபிரகாமும் தேவனும் நண்பர்களா இருந்தாங்க. ஆபிரகாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தார். ஏன்? எப்படி? அவர் ஒவ்வொருத்தருக்கா கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாரா? இல்ல. ஒவ்வொரு தேசத்துக்கா சொல்லிட்டு இருந்தாரு. 1, 2 இடங்கள்ல தீர்க்க தரிசனம் சொல்றோம். அவர் ஏன் தீர்க்கதரிசி மென்ஷன் பண்ணுதுன்னா, அவர் கர்த்தருடைய சிநேகிதரா இருந்தார். அவர் கர்த்தர்கிட்ட பேசக்கூடியவரா இருந்தார். இது ஒரு ஆபிரகாமுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆசீர்வாதம். நீங்க கர்த்தரோட நெருங்கி பழகணுங்கிறதுக்காகவே திரைச்சிலையை கிறிஸ்து கிழிச்சு விட்டார். சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்து அவர் ஆவிய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது திரைச்சீலை மேலிருந்து கிழிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அந்த பேரியர், பாவம் என்கிற பேரியர், அசுத்தம் என்கிற பேரியர், திரைச்சீலைங்கிற பேரியர் முறிஞ்சிட்டு இப்போ தேவன் பேசுறதை நீங்க கேட்க முடியும். நீங்க பேசுறது தேவன் கேட்கக்கூடியவரா இருக்கிறார்.
அதனால உங்களுடைய ஜெபம் மிஸ் ஆகாது பாருங்க. ஹalleluya. உங்களுடைய ஜெபம் மிஸ் ஆகாது. கர்த்தரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சில சமயம் நீங்க கேட்காம இருப்பீங்க. ஏன்? காது கண்டதையும் கெட்டதையும் யோசிச்சுட்டு இருந்தா கேட்காது. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமா இருங்க. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். குளோரி பீ டு ஜீசஸ். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமா இருங்க. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. ஆமா. தேவன் உங்களை நேசிக்கிறாரு பாருங்க. அவர் உங்களை நேசிக்கிறதுனால அவர் உங்கள்ட்ட பேசுவாரு. சாமுவேல்ட்ட பேசினாரு, எசேக்கியேல்ட்ட பேசினாரு. என்ட்ட பேசுவாரா? நான் என்ன சாமுவேல் மாதிரிப்பட்ட ஆளா? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள தர்றதுக்கு விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். எல்லா விதத்திலும் நீங்கள் நிரம்புவீர்கள்ன்னு நான் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆமா. சிலர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதோ, ஏதோ டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்குவாங்க. சிலர் கன்வின்ஸ் பண்ணணும். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன். நான் சொல்றத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்றதுக்காக சிலர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாங்க. கர்த்தர் அவர் பேசுறாருன்னா, அவர் அன்புல பேசுறாரு. என்ன உங்க வாழ்க்கைக்காக நீங்க கேட்கணும். உங்க கூட இருக்கிறவங்களுக்காக நீங்க கேட்கணும். பெருமைக்காக இல்ல. அது உங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். நீங்க உங்க உங்க பெத்த தகப்பனாருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க கணவனாருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க அப்பா, அம்மாவுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? அது எப்படி அடிப்படையானதுக்கு அது ஏதாவது ஸ்பெஷலா? உங்களுக்கு தெரியுமா? போன மாசம் 28ஆம் தேதி எங்க அப்பாட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அப்போ அவரு இத பேசினாரு. அப்படியா? இல்ல. அப்பா என்னைக்கும் பேசக்கூடியவர். ஹalleluya. அதற்கான தகுதி உங்களுக்கு சிலுவையினாலே உங்களுக்கு கிடைச்சது. அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க நடக்க பழகுங்க. அ எல்லை இல்லாத ஆசீர்வாதத்த நீங்க பெறுவீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு பேதுரு வலைய விரிச்சாரு. என்ன நடந்துச்சு? அவருக்கு மீன் கிடைச்சது. அவருக்கு மட்டுமா கிடைச்சது? மீனே கிடைக்கலன்னு வந்து சோர்ந்து இருந்த மனுஷன், கர்த்தர் வழிகாட்டுறாரு. இந்த சைடு போ மீன் கிடைக்கும்னு. அ அ அத அத கேட்டு ஒபே பண்றாரு. அவருடைய மனிஷிக மூளை என்ன தெரியுமா சொல்லுது? மனிஷிக ஞானம் என்ன தெரியுமா சொல்லுது? அ அது எப்படி கிடைக்கும்? நான் இப்ப தானே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரேன். எனக்கு தெரியாதா நான் ஒரு பரம்பரை மீனவன். அ ஆனா இயேசு வந்து யாரு? தச்சன் குடும்பத்துல இருந்து வராரு. அவரு பிராக்டிகலா திங்க் பண்ணல. பிராக்டிகலா திங்க் பண்ணாரு. ஆனா பிராக்டிகாலிட்டிக்கு ஒப்பு குடுக்காம அவரு சொல்லிட்டாரு நான் செய்ய போறேன் அவ்வளவுதான். அந்த மாதிரி பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்க ஏழைகளுக்கு குடுக்கும்போது பாத்திரம் நிரம்பி வழியும். அ நீங்க வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதின்படி செய்யும்போது, பொருளாதார ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்பு உங்களை பின்தொடர்ந்து வரும். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். பேதுரு அழ்றாரு. அழ்றாரு. ஆ அள்ளி எடுக்குறாரு. மனுஷன் அவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அவருக்கு கூட இருந்த மற்ற மீனவர்களுக்கும் ஆசீர்வாதம். ஹalleluya. நீங்க அந்த மாரி நிரம்பணும் பாருங்க. கூட இருக்கிறவங்கலாம் வந்து வந்து பார்த்து பார்த்து கொடுக்கணும். "உனக்கு என்ன? உன் கடன் பிரச்சனை இந்தா, இத கொண்டு போய் அடைச்சு உன் கடன்ல இருந்து செட்டில் ஆகி நீ ஃப்ரீ ஆயிரு. உனக்கு என்ன? உன் மகளுக்கு கல்யாணம் நடத்தணுமா? இந்தா வச்சுக்க. என் சார்பா கோல்டு வச்சுக்க." அந்த மாரி நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜீசஸ் நேம்ல உங்களுக்கு சொல்றேன். அத ஆண்டவர் வாக்குத்தத்தமாவும் பண்ணிட்டாரு. நீதிமானாய் இருக்கிற நீங்கள் பனையைப் போல செழித்து, லீபனோனுள்ள கேதுரைப் போல வளருவீங்கன்னா, நிச்சயமா நீங்க நிரம்புவீங்க. நிச்சயமா நீங்க செழிப்பீங்க. உங்களுக்கே உதவி வரலங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். நாளைக்கு நீங்க மத்தவர்களுக்கு உதவியா இருக்க போவீங்கன்னு ஜீசஸ் நேம்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கே உதவி இல்ல பிரதர். எனக்கே இல்ல பிரதர். அ நாளைக்கு நீங்க எல்லாருக்கும் உதவியா இருக்க போறீங்க. நாளைக்கு நீங்க பெருங்கூட்டத்துக்கு உதவியா இருக்க போறீங்க. ஹalleluya. நாளைக்கு நீங்க பெருங்கூட்டத்திற்கு உதவியா இருக்க போறீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமா நிறைவேறும். ஆமென். ஆமென். பிரைசஸ் பீ டூ காட். பிரைசஸ் பீ டூ காட். குளோரி பீ டூ ஜீசஸ். அ அளவற்ற விதத்துல கர்த்தர் உங்கள ஆசீர்வதிக்க போறாரு. ஆமா, ஆமா. இத எத்தன பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்கள, உங்க பாத்திரத்த நிரம்பி வழிய செய்வார். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து நான் சொன்ன வார்த்தைகள விசுவாசிச்சீங்கன்னா, பிராண்டடான டிரெஸ்ஸஸ் தான் போட போறீங்க. பிராண்டடான டிரெஸ்ஸஸ் தான் போட போறீங்க. அ ஒ சிலர் இதுவர நீங்க சில பண்டிகைகளுக்கு, சில பிறந்த நாளுக்கு
சில கல்யாண வீட்டுக்கு போறதுக்கும் கூட போதுமான ட்ரெஸ் வாங்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனா நான் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், உங்களை பெருக பண்ணுகிற தேவனுடைய நாமத்துல நான் சொல்றேன், இனிமே நீங்க நல்ல ட்ரெஸ் உடுப்பீங்க, நல்ல பிராண்டடான ட்ரெஸ் உடுப்பீங்க. நீங்க குறைவுகள் உள்ளவர்கள் அல்ல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்படக்கூடியவர்கள். நீங்க செழிப்பா இருக்கிறதும் பரிசுத்தம் தான். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். இனிமேல் நீங்க தீமையை பார்க்க போறது இல்ல. கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறார். ஏனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உங்கள் நடுவுல இருக்கிறார். அதனால இனிமே நீங்க தரித்திரத்தை பார்க்க போறதில்ல. தரித்திரம் என்கிற சத்ருவ, தரித்திரம் என்கிற அந்த எகிப்திய அனுபவத்தை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுகிறார். God is setting you free in the name of Jesus. God is setting you free in the name of Jesus. அதற்கான தேவதூதர்கள் இறங்கி செயல்படுவார்களாக. Hallelujah. Hallelujah. God is setting you free. God is setting you free. God is setting you free. உங்களை தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை விடுதலையாக்குறார். அந்த கட்டு உடையுது. உங்கள் பாத்திரம் நிரம்பி ஒழிது. உங்க பர்ஸ் நிரம்பும். உங்க பேங்க் அக்கவுண்ட் நிரம்பும். ஏன் இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்னு வசனம் போடுது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய மனுஷனாய், கர்த்தருடைய அப்போஸ்தலனாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைய விசுவாசத்தோட கேட்ட உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நீங்க இன்னைக்கு விசுவாசிங்க, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. விசுவாசிங்க, அது நீதியா எண்ணப்படும். நீங்க நீதியை நிறைவேற்றுறீங்க நீங்க விசுவாசிக்கும் போது. நீதியின் கிரியை நீங்க செய்றீங்க நீங்க விசுவாசிக்கும் போது. நீங்க விசுவாசிக்கிறத தேவனை பிரியப்படுத்தும். எபிரேயர் 11வது அதிகாரம் அதோட 6வது வசனம். உங்களுடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிரம்புவீர்கள். ஆமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக என்று பிளஸ் பண்றேன். நல்ல பிதாவே, இதுவரை நீர் வார்த்தையை ரேமா வேர்டை கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஜனங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்றீங்க. இவங்க ஒருவேளை விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருந்தாலும் உண்மை நீர் அதிகமாய் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நிறைவின் தேவனே, நிரம்பி வழிய செய்கிற தேவனே, இந்த ஜனத்திற்கு உண்மை நீர் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி. இவர்களை எல்லா பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுதலையாக்கி இவர்களை நிரம்பி வழிய செய்கிறதற்காக நன்றி. இவர்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காக நன்றி. ஆமென். அவ்விசுவாசத்துல இருந்தாலும் ஆண்டவரே, உங்க நாமத்தின் நிமித்தம் ஆமென், இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.